திமுக தொண்டரும் சரி, நிர்வாகிகளும் சரி நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா, மு.க. ஸ்டாலின் பேரு சொல்றதுக்கு தைரியம் இல்ல விஜய்க்குன்னு சொன்னாங்க. ஆனா இன்னைக்கு பார்த்தா பேரிட்டு பார்த்தீங்கன்னா போட்டு தள்ளிட்டாரு. களத்துல ஜனநாயகம் இந்த படம் கடைசியா முடிஞ்சோடனே களத்துல இறங்குறாரு. எப்படி புரட்சி நடக்குதுன்னு பாருங்க. ஆனா கண்டிப்பா இளைஞர்கள் பெண்கள் எல்லாம் விஜய் இளைய தளபதி விஜய்க்கு தான் போடு. அவர் தான் வெற்றி. அவர் அதை அசைக்க முடியாது. சூறாவளி வந்தா என்ன, சுனாமி வந்தா என்ன, பெண்கள் பாதுகாப்புக்கு வெற்றிக்கலாம் தமிழக வெற்றிக்கலாம் விஜய் அவர்கள் கண்டிப்பா வருவார். அவர் ஆட்சி தான் நடக்கும். ஏடிஎம்கே கிடையாது, டிஎம்கே கிடையாது, அது உறுதி. ஏன்னா அவங்க வரக்கூடாது, மாற்ற முடியாது. ஏன் வரக்கூடாது? ஏன் வரக்கூடாது? ஏடிஎம்கே சரி டிஎம்கே ஏன் வரக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க? ஆட்சி சரியில்லை, மக்கள் விரும்பல. இப்ப பாருங்க, இப்ப டிஎம்கே நடந்து கொண்டு இருக்குது. பொங்கல் பரிசு எங்களுக்கு உண்மையே வேணான்ட்டாங்க. குடும்ப தலைவர்களுக்கு காசு வரையில, வயதானாக்களுக்கு பணம் வரையில, எல்லாமே ரொம்ப மோசமா இருக்கு. பொம்பளைக்கு ரயில்ல போய் கூடி பாதுகாப்பு இல்ல பொம்பளைகளுக்கு. திமுக தொண்டரும் சரி ஏகப்பட்ட போராட்டம் நடந்து கொண்டு இருக்கு. எத்தனை போராட்டம், விவசாய போராட்டம், அந்த போராட்டம் இந்த போராட்டம் நீடிச்சு கொண்டு போனா ஆட்சியில என்ன இருக்கு? உண்மை இல்லை. ஒரு இவர் முஸ்லீம் தலைவர் ஒருத்தர் நோன்பு நடக்க அவர் படுகொலை செய்துக்கிறாங்க. அவர் எனக்கு உயிர் பாதுகாப்புன்னு போலீஸ் கம்ப்ளைண்ட் பண்ணியுமே அதுக்கு தகுந்த நடவடிக்கை இதுவே மு.க. ஸ்டாலின் எடுக்கவே இல்லை. 2026ல மக்கள் முன்னாடி என்ன சொல்லி ஓட்டு கேட்பீங்க? என்னென்ன பிரச்சனைகள் இருக்கோ அதெல்லாம் நடக்காது, அதுக்கெல்லாம் வந்து மாறுதல் கட்டாயமா கிடைக்கும் அப்படின்றத பத்தி பேசிதான் ஓட்டு கேட்போம். அப்படி என்னென்ன பிரச்சனைகள்? விவசாயம், பெண்களுடைய பாதுகாப்பு, சரிங்களா? அதுக்கப்புறமேட்டு வந்து உங்களுக்கே தெரியும், போதை வந்து தலைவிரிச்சு ஆடுது தமிழ்நாட்டுல. கொலை கொள்ளை எல்லாமே இருக்கு. எல்லாத்துக்குமே ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும்ல. அதுக்கு என்ன பண்ணணுமோ அதை பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கு நம்மளால முடிஞ்ச சப்போர்ட்ஸ் நாங்க வந்து அட்வொகேட்டிங்க, எங்களால முடிஞ்ச சப்போர்ட் நாங்க கொடுத்துட்டு இருக்கோம். மோடியையும் திமுக மு.க. ஸ்டாலின் எதிர்த்து நல்லா அடிச்சு பேசி விட்டார். சூறாவளி வந்தான்னா சுனாமி வந்தான்னு அசைக்க முடியாது. நான் எவனுக்கு பயப்படுறே இல்லை, ஒரே வார்த்தையை அடிச்சு சொல்லிட்டார். ஓகேண்ணா. மக்கள் முன்னாடியே என்ன சொல்லி ஓட்டு கேட்பீங்க? என்னது மக்கள் முன்னாடி என்ன இதெல்லாம் செஞ்சிருக்கோம்? ஆட்சி ரெண்டு ஆட்சியும் திமுக வருஷம் மாறி மாறி வந்திருக்கும். அந்த ஆட்சியே வேண்டாம். கண்டிப்பா இந்த புதுசா ஒரு ஆட்சியை பாருங்க. உங்களுக்கு என்னென்ன தேவையோ எல்லா சலுகையும் நடக்கும். அந்தந்த பாதுகாப்பு. 2026ல மக்கள் முன்னாடி என்ன சொல்லி ஓட்டு கேட்பீங்க? என்னென்ன பிரச்சனைகள் இருக்கோ அதெல்லாம் நடக்காது, அதுக்கெல்லாம் வந்து மாறுதல் கட்டாயமா கிடைக்கும் அப்படின்றத பத்தி பேசிதான் ஓட்டு கேட்போம். அப்படி என்னென்ன பிரச்சனைகள்? விவசாயம், பெண்களுடைய பாதுகாப்பு, சரிங்களா? அதுக்கப்புறமேட்டு வந்து உங்களுக்கே தெரியும், போதை வந்து தலைவிரிச்சு ஆடுது தமிழ்நாட்டுல. கொலை கொள்ளை எல்லாமே இருக்கு. எல்லாத்துக்குமே ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும்ல. அதுக்கு என்ன பண்ணணுமோ அதை பண்ணிட்டு இருக்காங்க. காசு வாங்கிட்டு ஓட்டு போடுறாங்க இல்லையா, அதை பத்தி நினைக்கிறீங்க? மக்கள் காசு வாங்கிட்டு ஓட்டு போடுறாங்க. திமுக அதிமுக என்ன நினைக்குதுனாக்கா, நம்ம கொள்ளடிக்கலாம், திருடலாம், என்ன வேணா பண்ணலாம். ஆனா எலெக்ஷன் முன்னாடி ஒரு 1000 ரூபாய் கொடுத்தா காசு வாங்கிட்டு ஓட்டு போடுறோம்னு பைத்தியம். ஸ்டாலின் பேரை சொல்லி பார்த்தீங்கன்னா பேசியிருக்காரு இல்லையா? ஏன் ரொம்ப கட்டாயமா என்ன நடந்திருக்கும்னு உங்களுக்கு தெரியும். அத நீங்க என் வாயால வாங்கணும்னு பாக்குறீங்க. இல்ல, நீங்க சொன்னாதான் கரெக்டா இருக்கும். என்ன பேசணுமோ அதை பேசினாரு, என்ன நடக்க போதோ அதை பேசினாரு. 2020 தெரியாதனமா போட்டுட்டு தான் இப்போ வாழ்க்கையே சீரழிஞ்சு போகுது ஆட்சியில. இல்ல, காசு வாங்கிட்டு ஓட்டு போடுறாங்க இல்லையா, அது எப்படி அது கேக்குறேன். அதெல்லாம் வெறும் தப்புன்னா, வெறும் தப்புன்னு தான் நான் சொல்றேன். தளபதி என்ன பேசினாரு? அவர் வந்துட்டு 2026ல என்னென்ன மாற்றங்கள் பண்ண முடியுமோ தமிழக வெற்றி கழகத்தால அதை கட்டாயமா நிச்சயமா பண்ணுவோம் அப்படின்றத பத்தி பேசியிருக்காங்க. இதுதான் வந்து முதல் பொது கூட்டம் நடக்குது இங்க திருவான்மியூர்ல. 1 வருஷம் 2 மாசம் ஆச்சு. என்னென்ன பண்ணலாம் மாறுதல்கள் அப்படின்னு பற்றி கழகத்துல இருக்க எல்லாருமே ஒன்று கூடி எல்லா முக்கியஸ்தரும் சேர்ந்து முடிவு எடுத்துட்டு இருக்காங்க. பிஜேபி பத்தி எல்லா ஆட்சிக்காரன் இங்க ஆட்சி வாங்குறாங்க. நாங்க யாருக்கு போட்டு போற ஒரு ஆளுக்கு தானே போட்டு போடுறாங்க. நான் சொல்ற உறுதி வெற்றி தளம் இவர் வருவார். பிஜேபி பத்தி என்ன சொன்னாரு அண்ணன்? அது தெரியும், நான் உள்ள வரையில. அப்படியா? இல்ல, மோடி பத்தி பேசி கலைச்சு. இப்ப 2026ல மாற்றம் சொல்லிதான் இவர் வராரு. ஓகேங்களா, எத்தனை தொகுதி ஜெயிப்பார் நீங்க நினைக்கிறீங்க? ஏன்னா ஆண்ட கட்சி இருக்கு, எதிர்கட்சிங்க இருக்கு, அதெல்லாம் பாத்தீங்கன்னா புதுசா கட்சி ஆரம்பிச்சு ஒரு ஆட்சி பிடிக்க முடியுமான்னு கேள்வி இருக்கும் இல்லையா? அதுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? இளைஞர்களுக்கும் கொஞ்சம் வழி விடணும்ல. இளைஞர்களுக்கும் கொஞ்சம் வழி விடணும்ல. இளைஞர்களுக்கு வழி விடணும். மூத்தவர்கள் வந்து இளைஞர்களுக்கு வந்து வழி விட்டு போறதுதான் அவங்களுடைய அழகு. கட்டாயமா அவங்க நமக்கான இடம் வந்து நிறைய இருக்கு. பெரும்பான்மையான இடம் இருக்கு, பெரும்பான்மையான இடம். மாற்று அரசியல் பாத்தீங்கன்னாக்கா அண்ணன் சீமான் அவர்கள் சொல்லிட்டு இருக்காரு 8% பாத்தீங்கன்னாக்கா சதவீதம் வாங்கியிருந்தாரு. ஓகேங்களா, இப்ப அவருடைய பர்சன்டேஜ் எவ்வளவு இருக்குன்னு நினைக்கிறீங்க?
ஏன்னா இவரும் கட்டாயமா மாற்று சொல்லுவாரு. அதிகரிச்சிருக்கும். கட்டாயமா அதிகரிச்சிருக்கும். அதிகரிச்சிருக்குன்றீங்களா? கட்டாயமா நம்மளுடைய வெற்றி வாய்ப்புகள் முகமை வந்து கட்டாயமா அதிகரிச்சிருக்கும். சரி, ஓகே, நன்றிக்கா.